அன்பான உறவுகளுக்கு வணக்கம். புதிய அத்தியாயம் சேனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க போனால் இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைக்கு கழுத்தறுக்கப்பட்ட கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. மனித உயிர்கள் மிருகங்களுக்கு கழுத்தை வெட்டுவது போல, இறைச்சிக்கு வெட்டுவது போல மனித உயிர்களுக்கும் மதிப்பில்லாமல் கழுத்தறுக்கப்படுகின்ற இந்த கொடூரமான செயல் இன்றைக்கு அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. நான் காலையிலே இந்த நியூஸ் தளங்களை நான் பார்த்து கொண்டிருக்கின்ற போது இந்த நியூஸ் தளத்திலே நான் பார்த்தேன். நியூ தமிழ்ஸ் என்று சொல்கிற அந்த நியூஸ் தளத்திலே 46 வயது குடும்ப பெண் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு, கூட்டு வல்லுறவா, முழு விவரம் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க. இன்னும் அதற்கான கொமெண்ட்டுகள் வந்திருக்கின்றது. சில ஆட்கள் இந்த கொலை சரியானதென்று தங்களுடைய கைகளை எல்லாம் போட்டிருக்கிறார்கள், தம்ஸ் அப் செய்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர் சரியானவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இப்படியான கொலைகளுக்கு மரண தண்டனை எப்போது கொடுக்கிறீங்களோ அதுக்கு பிறகுதான் இப்படியான கொலைகள் குறையும். நிச்சயமாக நான் இதை பார்க்கிறேன். உண்மையாக சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டம் சரியான உடனடியான சட்டத்துக்கு முன் நிறுத்தும் போது சட்டம் அதற்கான சரியான சாட்சியங்களை எடுத்து இவர்தான் கொலை செய்தவரா, எப்படி கொலை செய்தார், சுயநினைவோடு கொலை செய்தாரா, இல்லை டைரக்டாக கொலை செய்தாரா, வேறாரும் கொலை செய்யப்பட்டதா என்று சொல்லி ப்ரூவ் பண்ணது பிறகுதான் அவருக்கான தண்டனையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது சொல்லப்போனால் காலம் தாமதித்து போய்கொண்டிருக்கிறது. பார்க்கும்போது இன்றைக்கு 2024 ஆண்டிலிருந்து 26ஆம் ஆண்டும் தொடங்கிட்டது கழுத்து அறுக்கப்படுகின்ற இந்த கொடூரமான கொலைகள். இந்த கழுத்து அறுக்கப்படுகின்ற கணவன்மார் மனைவிமாரை கழுத்தறுக்கின்றார்கள். இந்த கணவன்மாருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? நிச்சயமாக அவர்களுக்கும் சரியான தண்டனை என்னவென்று சொல்லி சொன்னால், கழுத்தை அறுத்து அவர்களுக்குமான தண்டனை, மரண தண்டனை நிச்சயமாக அந்த இடத்துல கொடுக்கப்பட வேணும். அல்லாட்டி என்கவுண்டர் பண்ணணும். அவைகளுக்கு அந்த இடத்துல வச்சு சுட்டு அவர்களை முடிச்சு விட்டால் இதற்கான தீர்வு நிச்சயமாக வந்து சேரும். இப்படி இந்த அரசாங்கம், இந்த சட்டத்துறை, இந்த நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை இவர்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக அங்கே இருக்கின்ற கணவன்மார், மனைவிமார் ஏதாவது சின்ன பிழை விட்டாலும் அவர்களை கழுத்தறுத்து கொன்று கொண்டுதான் இருப்பார்கள். அந்த கொடூரமான செயலை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நான் ஏன் இன்றைக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லி சொன்னால், 2 பக்கமும் பிழைகள் இருக்குது. கணவன்மாரிலையும் பிழை இருக்குது, மனைவிமாரிலையும் பிழை இருக்கிறது. கணவன்மாரிலையும் முக்கியமான பிழை இருக்கிறது. அவர்கள் சரியாக வழிநடத்தப்படவில்லை என்று சொல்லி சொன்னால், அவர்களும் நேர்மையாக உண்மையாக நடக்கலை என்று சொல்லி சொன்னால் அவர்களையும் பிழை இருக்கு. எல்லாரும் ஏதோ விதத்தில் நாங்கள் பிழை விடுகிறோம். மனித சுபாவம் பிழை விடுகிறது. மனித சாயல், மனிதன் பிழை விடுகிறவன். அதிலிருந்து திரும்புறது தான் சட்டங்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. சட்டத்தை கையில் எடுத்து தாங்கள் தான் நீதிபதிகள் என்று சொல்லி மனைவிமாரை, வீட்டில் இருக்கிறவரை, இப்படியான போறவர்களை கழுத்தறுத்து கொலை செய்கிறது, இது சட்டத்துக்கு புறம்பானது. கடவுளுடைய அந்த உயிரை கொலை செய்வது கடவுளுடைய அந்த சட்டத்திலும் அதுக்கும் புறம்பானது. நான் ஏன் சொல்றேன் சொன்னால், கடவுள் தான் இந்த உயிரை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர். இந்த உலகத்திற்கு கொடுத்த உயிரை பறிக்கிறதுக்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. எவருக்கும் அதிகாரம் இல்லை. இந்த இரத்தத்தின் குரல் கடவுளை நோக்கி கூக்குரல் இடுகின்றது. இந்த கழுத்தறுக்கப்பட்டு கொல்லப்பட்டவன், அவனுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். கட்டாயமாக இந்த அவனுடைய வாழ்நாளிலே சிறையில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவன் வாழும்போது நிச்சயமாக கடவுளுடைய தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அவன் சிறையிலிருந்து அவன் எத்தனை வருஷம் சென்று வந்தாலும் அவன் கடவுளுடைய தண்டனையிலிருந்து கடைசி வரையும் தப்ப முடியாது.
அவனுக்கான தண்டனை நிச்சயமாக கடவுள் கொடுப்பார், ஏதோ விதத்தில் கொடுப்பார். அது நடக்கும் நிச்சயமாக. அவன் நினைக்கலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கலாம். இன்னும் சொல்லுவார்கள், மருத்துவத்துறை சொல்லுவார்கள், இன்னும் சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலிங் செய்கிறவர்கள் சொல்லுவார், அவனோட மனநிலை பாதிக்கப்பட்டபடியால் அவன் போய் கொலை செய்து விட்டான். மனநிலை பாதிக்கப்பட்டா போல அவன் போய் கொலை செய்கிறான்னு சொல்லி சொன்னால் அவன் சுய புத்தியோடு சுய சிந்தனையோடு கத்தி எடுத்துன்னு கழுத்தில் வெட்டுறான்னு சொல்லி சொன்னால் அது ஒரு சுய சிந்தனை. அந்த நேரத்தில் அவனுக்கு வேலை செய்யுது வெட்டவனம்னு சொல்லி. அது சைக்காலஜி இல்லை, அது பேய் காட்டுற சைக்காலஜியாக இருக்குமென்னு நான் சொல்கிறேன். உளவியல் இல்லை. அது உண்மையான உளவியல் என்று சொல்லி சொன்னால் அவன் ஒரு டீப் டிப்ரெஷனுக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னால், வேறொரு ஸ்டேஜுக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னால் அவன் வேறு ஸ்டேஜுக்கு போயிடுவான். ஆனால் அப்படியான கொலை செய்கிறதுக்கு போக மாட்டான். அப்படியான தன்னைத்தான் அவன் தற்கொலை செய்து கொள்ளுவானே ஒழிய மற்றவர்களை கொலை செய்கிறதுக்கு அவன் தூண்டப்பட மாட்டான், செய்ய மாட்டான். இது எல்லாத்தையும் சமாளித்து விட்டு போட்டு நாங்கள் கோர்ட்ஸ்லேயே சொல்லி விடலாம், என்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டபடியால் வெட்டி விட்டான், கழுத்தை வெட்டி விட்டான், இப்பொழுது உணர்கிறான்னு சொல்லி அதற்கு பிறகு உணர்ந்து ஒரு பிரயோசனமும் இல்லை. அவருக்கான தண்டனையை இதே கேஸ் தான் எல்லா இடத்துலையும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அவன் மனநிலை பாதிக்கப்பட்டபடியால், அவன் சரியாக பாதிக்கப்பட்டுட்டான் அவளால் என்றபடியால் அதுக்காண்டி ஒரு உயிரை வெட்டுறதா, ஒரு மனிதனை வெட்டுறதா, ஒரு மனைவியை வெட்டுறதா, ஒரு சகோதரத்தை வெட்டுறதா, ஒரு தாயை வெட்டுறதா, ஒரு தந்தையை வெட்டுறதா, வெட்டி கொலை செய்யறதா? இதுதானா மனித நேயம்? இது எங்கே போய் கிடக்கிறது? இப்படி கொலை செய்தவர்களுக்கு அதே இடத்துல சரியான மரண தண்டனை அல்லது அவர்களையும் அதே இடத்துல என்கவுண்டர் பண்ணுறது அல்லது அவர்களையும் அதே மாதிரி வெட்டி அதிலேயே சாட்சி விட்டால் அவர்களுக்கான கொலை தீர்ப்பு அதிலே வழங்கி அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு சிறையிலோட வைக்காமல் கொள்ளாமலுக்கு அவர்களுக்கும் அதே தண்டனையை அதிலேயே வைத்து கொடுத்து விட்டால் அதிலேயே முடிந்து விடுகிறது. இதை நிப்பாட்டவில்லை என்று சொல்லி சொன்னால் இது நிச்சயமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். வீட்டிலே ஒரு குடும்பத்திலே 4-5 பேர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிற நிலை வெகு சீக்கிரத்திலே வந்து சேரும். இதை சட்டமும் சட்டத்துறையும் சட்ட வல்லுநர்களும் நீதிபதிகளும் சரியான தீர்ப்பை, அரசாங்கமும் சரியான தீர்ப்பை இவர்களுக்கு வழங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த கொலைகள், மனிதத்தை அறுக்கின்ற கொலைகள் போய்கொண்டுதான் இருக்கு. இன்றைக்கு பார்க்கும்போது சரியான மன உளைச்சலும் வேதனையுமாக இருக்கிறது. ஒருவன் தன்னுடைய மனைவியை அல்லது தன்னுடைய சகோதரத்தை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தாயை கழுத்தறுத்து கொள்ளுகிறான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு சரியான தண்டனை, உடனடியாக மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இத்தனையோ பெண்கள் இன்றைக்கு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் அண்மையிலே நாங்கள் போன வருடத்திலே நாங்கள் கேட்டிருப்போம், கழுத்தறுத்து தன் மனைவியினுடைய தலையை துணிவோடு சிறைச்சாலைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போன ஒரு கொடூர பாதகனை நாங்கள் பார்த்திருப்போம். கொடூர பாதகன் இன்றைக்கு சிறையில் இருக்கிறானோ அல்லது என்ன செய்து கொண்டு இருக்கிறானோ தெரியாது. அப்படியான கொடூரர்களுக்கு சிறையிலிருந்து அவர்களுக்கு சிறையில் வச்சு அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் கொள்ளாமலுக்கு அவர்களுக்கு அதே இடத்திலே அங்கேயே வச்சு அல்லது வேறு எங்கேயாவது வச்சு உடனடியாக என்கவுண்டர் அல்லது மரண தண்டனை கொடுத்தால் நிச்சயமாக இந்த கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இவர்கள் எப்படியானவர்களை கொலை செய்யவில்லை என்று இவர்கள் என்னத்துக்கு இருந்த பிரயோசனம் இல்லை. ஒரு மனைவியை கொலை செய்து போட்டு இந்த உலகத்திலே ஒரு உயிரை கொலை செய்து போட்டு இந்த உலகத்திலே மனித உயிரை கொலை செய்து போட்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவங்களுக்கு இடமே இல்லை. ஏன் அவங்கள் வாழ வேணும்? இன்னொரு ஆளை திருமணம் செய்வாங்க, இன்னொரு ஆளை திருமணம் செய்து அவரையும் கொலை செய்யறதுக்கா? அவங்களெல்லாம் ஒரே நேரத்தில் வெட்டி அல்லது பெட்ரோல் ஊற்றி ஏதாவது ஊற்றி அவங்களை துடிக்க சாகத்தக்கனையாக அவங்களுக்கான மரண தண்டனை கொடுக்கும்போது தான் இந்த இப்படியான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமே ஒழிய இது நடந்தேறி போய்கொண்டுதான் இருக்கும். இது அந்த பின்புலத்திலே அந்த பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள், பிள்ளைகள், சகோதரங்கள், உறவினர்களுக்கு அவர்களுக்குத்தான் இன்னும் மன உளைச்சல், இன்னும் சொல்லப்போனால் உளவியல் ரீதியான பாதிப்புகள், இன்னும் அவர்கள் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போகலாம் என்று சொல்லி சொன்னால் they can go to the extent of committing suicide. ஸோ இப்படியான நிலைகள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்றது. இப்படியான நிலைகள் மாற்றப்படவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த கழுத்தறுக்கப்பட்ட கொலையோடு
சட்ட வல்லுநர்களும் நீதிபதிகளும் அரசாங்கமும் சட்டத்துறையும் சரியான முடிவெடுத்து அவர்களுக்கான மரண தண்டனையை வெகு சீக்கிரத்தில் வழங்குவார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த கொலைகள் நடந்தேறிக்கொண்டுதான் இருக்கும். நான் இன்னொன்று கேட்க விரும்புகின்றேன். மக்கள் ஆர்வலர்கள் இதற்கு முன்வர வேண்டும். இதற்கு மக்கள் சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். யாரும் பிளவிடலாம், எவரும் பிளவிடலாம். மனித வாழ்க்கையிலே பிள்ளைகள் இருக்கின்றன. யாரும் இன்று புனிதர்கள் இல்லை, யாரும் இன்று வானத்திலிருந்து வந்து விழுந்தவர்கள் அல்ல. கடவுளைப் போல அல்ல, கடவுளைப் போல அல்ல. நாங்கள் எல்லாம் ஒரு மனிதர். எந்த விதத்திலும் பிளவிடலாம், எதுவும் செய்யலாம், எதுவும் நடக்கலாம். அதற்காண்டி கொள்ளதான் முடிவல்ல, ஒருதனை வெட்டி கொள்ளுவதுதான் முடிவு அல்ல. இது மிருகத்தனமான செயல்பாடு. இந்த செயல்பாடு நிறுத்தப்பட வேணும். அவர்களுக்கான மரண தண்டனை அல்லது என்கவுண்டர் வழங்கவில்லை என்று சொல்லி சொன்னால் அதே நிலைமைதான் வெகு அதனுடைய கழுத்தறுக்கப்படுகின்ற அந்த கொலை பாதக செயல், கொடூரமான செயல் இன்னும் கூடிக்கொண்டுதான் போகுமே ஒழிய குறைய போறதில்லை. நான் நினைக்கிறேன் இது சரியான இடங்களுக்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். சரியான ஒரு விளக்கத்தை சரியான இதை தரும் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இது இந்த இதற்கான சரியான முடிவு எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி.